இப்போ திமுக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75வது வருடம் நாளையோட நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க செய்த சாதனைகள் நிறையா இருந்தாலும் கூட அவங்க செய்த துரோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிறைய பட்டியலிட்டு காமிக்கிறாங்க. எந்த மாதிரியான துரோகங்கள் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார்? அதன் பிறகு அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே ராபின்சன் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னையில் ஒரு இடம் இருக்குது. இன்னும் அந்த பார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு 10-15 இளைஞர்கள் சுற்றி இருக்காங்க. இருக்கும்பொழுது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஒரு வரலாறு. அப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் போயிட்டு தனி ஒரு ஆளாக அங்கே நின்று அந்த போராட்டத்தை நிறுத்துறாரு. அதே போல் இழந்த அந்த நிலங்களை மீட்டு கொடுக்குறாரு. கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் அவர்களுடன் இருக்கும்பொழுது ஓரளவு திமுக என்ற கட்சி நன்றாக தான் இருந்தது. எப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரோ அந்த கட்சி ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்குது. ஒன்று கருணாநிதி அவரை மட்டுமே சார்ந்ததாக இருக்குது. மக்களும் அதே போல் கட்சியும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. எம்ஜிஆர் எப்படியாவது வெளியே தொட்டுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கணக்கு கேட்குறாரு. அப்படி எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு எப்படி சொல்கிறது, அதை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் இந்த திமுக ஆட்சியில் தான் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தடியடி நடத்தி நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 பேர்கிட்ட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தினகரன் அலுவலகம் மதுரையில் எரிக்கப்பட்டது. 3 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். தினகரன் பேப்பர் வருதுல்ல, அது என்ன காரணத்தானா ஒரு சர்வே விடுறாங்க. அடுத்தது திமுக யார் ஆள்வாங்க அப்படின்னு வரும்போது அதுக்கு நிறைய பேர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அழகிரி பேர் 2வது 3வது வந்துடுது. இதனால் அழகிரி ஆதரவாளர்கள் போய் அங்கே இருக்கிற 3 பேரை கொண்டுடுறாங்க. ஏன் கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட் ஒன்று இருக்குது, காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட்டு, அதே போல் பூ மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசு. அது ஏன் எப்படி வந்ததுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளும்பொழுது அங்கே இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பார்க்கும்போது அப்போ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முயற்சினால்தான் அந்த மார்க்கெட் வந்தது. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் லியோ அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75வது வருடம் நாளையோட நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க செய்த சாதனைகள் நிறையா இருந்தாலும் கூட அவங்க செய்த துரோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிறைய பட்டியலிட்டு காமிக்கிறாங்க. எந்த மாதிரியான துரோகங்கள் மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார்? திமுக என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு நிறைய வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75 வருடங்கள் ஆகிறது. அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாருடன் பயணிக்கிறார். பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தை ஒரு இயக்க அரசியலாக நடத்துகிறார். அவரும் நினைக்கிறாரு, நம்ம தேர்தல் அரசியலுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், நம்ம பேசுகிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் நம்ம தேர்தல் அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரியார் நினைக்கிறார். அண்ணா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பெரியாருடன் இருந்தால் கடைசி வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கும், அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் நம்மளால் நம்ம நினைத்ததை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு முடிவுக்கு வர்றார். அப்படி ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அண்ணாவிடமிருந்து பெரியார் பிரிந்து வருகிறார். பெரியாரிடமிருந்து அறிஞர் அண்ணா பிரிந்து வருகிறார். அப்படி பிரிந்து வரும்பொழுது 2 பேருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு 2 பேரும் ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்கிறார்கள். அதுக்கு நிறைய காரணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதன் பிறகு அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கே ராபின்சன் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னையில் ஒரு இடம் இருக்குது. இன்னும் அந்த பார்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு 10-15 இளைஞர்கள் சுற்றி இருக்காங்க. இருக்கும்பொழுது அப்படி பேசப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. ஆரம்பித்து அந்த கட்சி தொடக்கத்தில் பெரியதாக சோபிக்க முடியவில்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி அந்த கட்சியை வளர்க்க முடியும்.
அதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் யாரை சொல்லணும்னா மம்தா பானர்ஜி அவர்களை சொல்லணும். ஏன் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து காங்கிரஸில் இருக்கார், தனி ஒரு நபராக இருக்கார், பின்னாடி வந்து அவருக்கு வந்து பேக்கப்பே இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை, ஃபேமிலி இல்லை. அவருக்கு என்னென்னா காங்கிரஸில் இருந்தாங்க மம்தா பானர்ஜி, அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து டாடா என்ற நிறுவனம், கார் நிறுவனம் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கணும். அப்போ அமைப்பதற்கு வந்து விவசாயிகளின் நிலத்தை வந்து வாண்டடாக அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் அரசு வந்து கேட்குது. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்தும்போது அவர்கள் மீது வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஒரு வரலாறு. அப்போது மம்தா பானர்ஜி அவர்கள் போயிட்டு தனி ஒரு ஆளாக அங்கே நின்று அந்த போராட்டத்தை வந்து நிறுத்துறாரு. அதே போல் இழந்த அந்த நிலங்களை வந்து மீட்டு கொடுக்குறாரு. ஸோ எனக்கு தான் நந்திகிராம்னு நினைக்கிறேன், எனக்கு ஊர் பேர் சரியாக தெரியல. ஸோ அப்போ வந்து ஒரு லீடராக வந்து எமர்ஜ் ஆகுறார். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஒரு இஷ்யூவில் இருந்தால் ஒரு தலைவர் பிறப்பார். ஸோ அந்த வகையில் வந்து திமுக என்ற கட்சி எப்படி எமர்ஜ் ஆகுதுன்னா, அந்த காலகட்டத்துங்கள்னால் வந்து நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்தியா முழு எல்லா மாநிலங்களையும் திணிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் வந்து இந்தியை ஏற்றுக்கொண்டது. ஆனால் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இது வந்து 1 வருட 2 வருட போராட்டம் இல்லை, கிட்டத்தட்ட 2500 வருடமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் பெரியாரும் அதே போல் திராவிட இயக்கங்கள் பேசி வளர்த்த கட்சி திராவிட இயக்கம். ஸோ அப்போ அந்த கட்சி வந்து போராடி அதில் நிறைய மாணவர்கள் வந்து உயிரிழந்து அப்படிப்பட்ட கட்சி திமுக. அதில் ஆக்சுவலாக அண்ணா வந்து செய்த ஒரு நல்ல விஷயம், இங்கே வந்து இன்னுமே வந்து அந்த இரட்டை மொழி தான் இருக்குது. ஒன்று வந்து தமிழ், இன்னொன்று வந்து இங்கிலீஷ். ஸோ 2 மொழி தான் இருக்குது. போயிட்டு ஒன்று வந்து தாய்மொழி, இன்னொன்று வந்து ஒரு எப்படி சொல்கிறது தொடர்பு மொழி வந்து இங்கிலீஷ். அது வரைக்கும் வந்து அந்த கட்சி நல்லா இருந்தது. அண்ணா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 2-3 வருடங்கள் தான் இருந்தார். அப்படி இருக்கும்பொழுதே இறந்துடுறாரு. கலைஞர் கருணாநிதியும் வந்து எம்ஜிஆர் அவர்களுடன் இருக்கும்பொழுது வந்து ஓரளவு திமுக என்ற கட்சி நன்றாக தான் இருந்தது. எப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த கட்சியிலேருந்து நீக்கப்படுறாரோ, அந்த கட்சி ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்குது. ஒன்று வந்து கருணாநிதி அவரை மட்டுமே சார்ந்ததாக இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க அக்கால் மகன் ஒரு முரசொலிமாறன் அவரை தான் வந்து தன்னோட துணையாக வச்சிருக்கிறார். அப்போது அந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, அதே போல் மொழிப்போர், தமிழ் மொழியை காக்கணும், வேறு மொழிகளை வந்து தமிழ்நாட்டில் அண்டவிடக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்ததற்கான ஒரு நோக்கம். அதை தாண்டி அந்த கட்சியை ஆரம்பித்தது அண்ணா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியில் இருக்க இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருடைய மகன் ஒருவர், விஜயகாந்த் ஆரம்பித்தா அவங்களுடைய மனைவி, மச்சான், மகன்லாம் வருவாங்க. ஆனால் அண்ணா ஆரம்பித்த கட்சி வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு மகன் இல்லை, வளர்ப்பு மகன் அப்படி தான் இருக்காங்க. அவங்களால கட்சிக்கு வர முடியல. ஏன்னா அண்ணா அவர்கள் வந்து அப்படி வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கல. ஏன்னா அண்ணா அவர்கள் வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் கொண்டவர். அதே போல் எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த வழியில் தான் நடத்தினார். அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து இந்த கட்சியை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி கட்சியை கைப்பற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கலைஞர் நினைக்கிறாரு, எம்ஜிஆர் சொன்னால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, அதே போல் மக்களும் அதே போல் கட்சியும் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு, எம்ஜிஆர் எப்படியாவது வெளியே துரத்துன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கணக்கு கேட்குறாரு. அப்படி வந்து எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருது. அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் இருக்க வரைக்குமே வந்து திமுகவால் எதுவும் செய்ய முடியல தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு வந்து ஒரு மூர்க்கமாக திமுகவை இருக்கிறார். அப்போவே அந்த காலகட்டத்திலே வந்து 1974 கச்சைத்தீவை வந்து தாரை வைக்கிறாங்க. இப்போ கச்சைத்தீவு பிரச்சனை நம்ம இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அன்றைய காலகட்டம் வரைக்கும் அன்னைக்கு அவர் வந்து ஒரு 4-5 வருடம் தான் இருந்தார் ஆட்சியில். அந்த காலகட்டத்திலேயே கச்சைத்தீவு கொடுத்துட்டார் கருணாநிதி. ஓகேங்களா? அதன் பிறகு ஒரு 13 வருடம் வந்து திமுக ஆட்சிக்கே வரல. அதன் பிறகு எம்ஜிஆர் எப்போ இருந்தாரோ அப்போ தான் வந்து அவரால் ஆட்சிக்கு வந்த முடியுது. ஏன்னா ஜே-அணின்னு சொல்லிட்டு 2 அணிகள் இருக்கிறது. அப்போ வந்து நிறைய உரிமைகளை வந்து விட்டு கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ காவிரி அணையில், அதாவது உலகம் முழுவதும் வந்து ஒரு சட்டம் இருக்குது. ஒரு ஆறு வந்து எங்கே உற்பத்தி ஆகுதோ அது உற்பத்தி ஆகுதுல இடம், அது ஒரு மாநிலத்திலையோ ஒரு நாட்டிலையோ உற்பத்தி ஆனால் அந்த நாட்டுக்கு சொந்தம் இல்லை. எங்கே போய் சேருதோ அவங்களுக்கு தான் சொந்தம்.
அவங்க தான் வந்து அந்த தண்ணீரில் வந்து எங்கே உற்பத்தி ஆகுது இடம்ல அவங்கள விட வந்து எந்த வழியாக அது போகுதோ அவங்க தான் வந்து அதிக உரிமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா வந்து ஒரு சட்டம் இருக்குது. அந்த வகையில் வந்து காவிரி அந்த ஆற்றில் வந்து தமிழர்களுக்கு வந்து உரிமை எப்பொழுதெல்லாம் வந்து மறுக்கப்படுகிறதோ அதே போல் அங்கே வந்து தமிழர்களுக்கு எப்போதெல்லாம் தண்ணி திறந்து விடலையோ ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை சிறப்பாக கையாளுவார். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் அந்த திமுக ஆட்சியில் தான் வந்து மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தடியடி நடத்தி நிறைய பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 பேர்கிட்ட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த இறப்பும் வந்து இதே திமுக ஆட்சியில் தான் நடைபெற்றது. அதே போல் 2009 இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்கள் திமுக ஆட்சியில் தான் வந்து அங்கே இலங்கையில் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள். என்னதான் வந்து இலங்கையில் நடந்தது ஒரு சர்வதேச நாடுகளின் தலையீடு இருந்தாலும் அதை தடுக்கிற ஒரு அதிகாரம், ஒரு பலம், ஒரு பவர் வந்து திமுக கிட்ட இருந்ததாக வந்து அருந்ததி ராய் எழுத்தாளர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு திமுக தயவில் தான் வந்து ஆட்சி நடத்து கொண்டிருக்கார்கள். இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு சொன்னால் மோடி கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஏன்னா அவங்க எம்பி தான் வந்து அந்த ஆட்சியை வந்து தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கலைஞர் இருந்தார். கலைஞர் நினைத்திருந்தால் அதை செய்திருக்க முடியும். ஆனால் கலைஞர் அவர்கள் செய்யவே இல்லை. அவர் வந்து மெரினாவில் போய் உண்ணாவிரதம் வைக்கிறார். அங்கே வந்து போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே போல் அங்கே இருக்க மக்கள் வந்து படுகொலை செய்யப்படக்கூடாது. ஏன்னா அப்போ அந்த டைமில் தான் வந்து அந்த கொத்து குண்டுகள் அதே போல் வந்து அங்கே இருக்கிற நிறைய பேரை வந்து கொல்றதா தகவல் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அப்படி வரும்பொழுது இந்த மாதிரியான கோரிக்கைகளை அப்போ இருந்த திமுக தலைவர் கருணாநிதி வைக்கப்படும் போது அவர் வந்து ஒரு நாடகம் நடத்துகிறார். மெரினா பீச்சில் போயிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறார். அரை நாள்லேயே அது வாபஸ் வாங்கிட்டு வெளில வந்துடுறாரு. நாங்கள் வந்து உண்ணாவிரதம் வந்துட்டோம், போர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குறுதி வந்து இங்கே கொடுக்கப்படுகிறது. அதான் அதன் பிறகு தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்கள் கிட்ட அந்த படுகொலையில் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று வரைக்கும் வந்து எத்தனை பேர் இறந்தார்கள், அதே போல் எத்தனை பேர் வந்து காயமாக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் வந்து ஊனமுற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் உதவி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு உறுதியான தகவல் வந்து தெரியல. ஏன்னா அது இலங்கை அரசும் வந்து சொல்ல முடியாது, அதே போல் இந்திய அரசும் வந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னொரு நாட்டின் தகவல், சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படுபாதக ஒரு விஷயத்தை வந்து திமுக செய்திருக்கிறது. அதே போல் தினகரன் அலுவலகம் மதுரையில் வந்து எரிக்கப்பட்டது. 3 தொழிலாளர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். தினகரன் பேப்பர் வருதில்ல, அது என்ன காரணம்னா ஒரு சர்வே விடுறாங்க, அடுத்தது வந்து திமுக யார் ஆள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் அழகிரி பேர் வந்து 2வது 3வது வந்துடுது. இதனால் வந்து அழகிரி ஆதரவாளர்கள் போய் அங்கே இருக்கிற 3 பேரை வந்து கொண்டுடுறாங்க. இது ஒரு விஷயம். அதே போல் அந்த காலகட்டத்திலே வந்து இங்கே நிறைய இயற்கை வளங்கள் யாருடைய ஆட்சியில் வந்து ஏரிகள் ஆக்கிரமிக்கப்படும்னா திமுக ஆட்சியில். யார் ஆட்சியில் வந்து மலைகள் சுரண்டப்படும்னா திமுக ஆட்சியில். இப்போ கூட வந்து 2 பேர் கொல்லப்பட்டார்கள் சமீபத்தில். ஜகபர் அலி, ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொல்லப்பட்டார்கள். ஒருத்தர் வந்து வக்ஃபு நிலத்தை வந்து யாரோ ஆக்கிரமிப்புக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொல்லப்பட்டார். புதுக்கோட்டையில் வந்து ஜாகிர் ஹுசேன் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து லாரி ஏற்றி கொல்லப்பட்டார், அது ஆக்சிடென்ட் முதல்ல சொன்னாங்க. அதன் பிறகு தான் வந்து அது கொலை வழக்காக வந்து மாற்றப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யாரெல்லாம் திமுக ஆட்சியில் இயற்கை வளங்களை சுரண்டதுக்கு எதிராக குரல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கொல்லப்படுவீர்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நிறைய கொலைகள் வந்து நடைபெறுறது. அதே போல் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார், ஆடிட்டர் அதே போல் மதுரையில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் லீலாவதி. இந்த கொலை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஏன் கொல்லப்பட்டாங்கன்னா, மதுரையில் வந்து திமுக வந்து சில விஷயங்களை பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க. அதே போல் அவங்க வந்து இல்லீகலாக சில விஷயங்களை பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட கவுன்சிலர் அவங்க போய் தட்டி கேட்குறாங்க. ஸோ அவங்க லீலாவதியை தாண்டி வந்து திமுகவினால் எதுவும் செய்ய முடியல. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, லீலாவதியை வெட்டி பறிகொலை செய்துடுறாங்க. ஸோ அதை சம்மந்தப்பட்டவர்கள் வந்து திமுகவினர் அவங்களாம் சிறைக்கு போனாங்க. அவங்க சிறைக்கு போய் அவர்களை வந்து விடுதலை செய்தவர் வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த ஆட்சியில், இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து உங்களுக்கு தெரியும். கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு வந்து
எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு குற்றமாக தான் நான் பார்க்குறேன். சரி, உங்களுக்கு செங்கல்பட்டு மரக்காணத்தில் வந்து ஒரு 20-21 பேர் இறந்தாங்க. அதன் பிறகாவது இந்த அரசாங்கம் வந்து விழிப்போட இருக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் 67 பேர்கிட்ட இறந்தாங்க, உங்களுக்கே தெரியும் அது. ஸோ இப்போ இன்னுமே வந்து சில இடங்களில் வந்து கலாச்சாரம் வந்து வித்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான துரோகங்கள் வந்து தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டின் உரிமையை வந்து காவு கொடுத்ததுக்கும் வந்து திமுக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், தொடர்ந்து நீங்க எவ்வளவு விஷயங்கள் வந்து திமுக செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்தா 1973 கலைஞர் அவர்கள் தான் சாராய கடையை மூடினாரு. அதை திறந்தது யாரு? எம்ஜிஆர் அவர்கள் 1982. அப்போ மக்களுக்கு தேவையான புதிய திட்டங்களையும் நிறைய பண்ணியிருக்காங்க. கை ரிக்ஷா வந்து ஒழித்தது கருணாநிதி அவர்கள் தான். கோயம்பேடு பேருந்து நிலையம், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா? ஏன் இதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து லைக் ஏன் கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட் ஒன்று இருக்குது, காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட்டு, அதே போல் பூ மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசு. அது ஏன் அப்படி எப்படி வந்ததுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளும் பொழுது அங்கே இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்போ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முயற்சினால்தான் அந்த மார்க்கெட் வந்தது. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு மார்க்கெட் வரும்பொழுது அங்கே வர மக்களை வந்து கையாளுறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் வேணும். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து அங்கே பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அந்த மார்க்கெட்டு அதோடய தான் கட்டப்பட்டது. ஸோ வந்து கோயம்பேடு ஒன்றும் பெரிய சிட்டிலாம் இல்லை அந்த காலத்தில். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பேருந்து நிலையம் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய சிட்டிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து கருவேல மரங்கள் தான் வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு காடு அது. அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு முன்னாடி வந்து எங்கே சிட்டினா பாரிஸ், இப்போ இருக்கிற பூ மார்க்கெட்டை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர பஸ்லாம் வந்து அங்கே தான் நிற்கும், வரும், போகும், அங்கே தான் ஏறுவாங்க நிறைய பேர். ஸோ வரதுக்கான காரணம் அதுவும் எம்ஜிஆர் தான். நீங்கள் சொல்கிறீங்களா, கருணாநிதி அவர்கள் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது காரணம் என்ன? எம்ஜிஆர் அந்த மார்க்கெட், காய்கறி மார்க்கெட்டால் தான் அது வந்தது. அதே போல் நீங்கள் சரி, அப்படிப்பட்ட திமுக ஏன் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த அல்ல அந்த திட்டத்துக்கு வந்து தொடக்க விழா நடத்தின அதிமுகவை ஏன் கொண்டாடல? அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். அதுக்கு பட்ஜெட்டோட ஒதுக்குனது அதிமுக ஆட்சியில். ஆனால் பேர் மட்டும் கலைஞர் அப்படின்னு வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? அதே போல் இங்கே நிறைய பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட திறந்து வச்சாங்கன்னு நினைக்கிறேன், வேடச்சேரி பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். அது யார் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நடுக்கப்படுறதுன்னா அதிமுக ஆட்சியில். இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் கோயம்புத்தூரில் இப்போ வந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் தந்து வச்சாங்கல்ல, அது அதிமுக கட்சியில். அது கூட ஜிடி நாயுடுன்னு வந்து ஒரு ஜாதி கட்சி, ஒரு ஜாதி நபரோட பேர் வச்சாங்க. ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி இருக்காங்கன்னா, இல்லை சயின்டிஸ்ட் ஜிடின்னு கூட வைக்கலாம். அவங்க ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே தேவையில்லை. அது என்னென்னா, திமுக என்பது தெலுங்கர்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வந்து ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சதா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வந்து அதிமுக இல்லாமல் வந்து திமுக பண்ணவே பண்ணாது. நீங்கள் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் வந்து அதன் பின்னில் அதிமுக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் வந்து திமுக பண்ணுவாங்க. சார், அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த சாராய கடைக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சாராய கடையை மூணது கலைஞர் அவர்கள் தானே? எப்போ சரி, சாராய கடையை வந்து மூணாங்க, திரும்ப வந்து எம்ஜிஆர் வந்து திறந்தான்னு வச்சுங்க. நிதி நெருக்கடியால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து திறந்தார். சரி, எம்ஜிஆர் செய்தது தவறுனே வந்து வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, ஏன் மூடலை? உங்களுக்கு வந்து தமிழக மக்கள் மேலே வந்து உண்மையிலுமே அக்கறை இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து சுகாதாரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கணும், குடிக்கக்கூடாது, ஏன்னா எதிர்கால தலைமுறையை வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு நினைக்கிறீங்கள. அப்படி நினைக்கும்பொழுது அந்த மதுக்கடைகளை வந்து நீங்கள் மூடிருக்கணும் திறந்த ஒன்று. ஏன் மூடலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து சொல்லலாம், எம்ஜிஆர் வந்து மதுக்கடையை திறந்தார், இவர் மூணார், கருணாநிதி மூணார், எம்ஜிஆர் தான் வந்து திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வரலாறு நெடுக்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து தமிழக உரிமை விட்டு கொடுக்கப்படுதோ அதன் பின்னணியில் வந்து திமுக இருப்பாங்க. காவிரி உரிமை அது ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் முல்லை பெரியாறு அந்த அணையில் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடி தீர்ப்பு வாங்கியது அதிமுக. அதேமாதிரி காவிரி அந்த உத்தரவை வந்து அந்த இதழில், அரசு இதழில் வந்து வெளியிடுறதுக்கு காரணம் அதிமுக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தமிழக உரிமை எப்பெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அதன் பின்னணியில் வந்து அதிமுக என்ற கட்சி இருக்கும். சட்ட போராட்டம் நடத்தி, அது எம்ஜிஆர் ஆகட்டும் அல்லது செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அவங்களாம் வந்து பின்னாடி நிற்பாங்க. அப்படி அதான் வரலாறு. கண்டிப்பாக சார். இப்போ தொடர்ந்து திமுக செய்த துரோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.